இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கப்போர்டு. இது பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இந்த இதில் கண்ணாடி வந்துடும், மிரர் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா மேலே அப்படி திறக்கிற மாதிரி ஓப்பன் டோரு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவு. அடுத்து கீழே ஒரு டோரு. அடுத்து இந்த பக்கெட்டு பார்த்தா அடுத்து உள்ள ட்ரெஸ் பூரா இங்கே பூரா அடுக்கி வச்சுக்கலாம். இதில் ஒரு ட்ராவு வந்துடும். அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 2 டோரு. மேலே ட்ரெஸ்ஸு படுத்து போகிற மாதிரி ஆங்கர் கம்பி கொடுத்துருவோம். மேலே ஒரு இது ரேக் மாதிரி, கீழே 2 ரேக்கு. அப்புறம் இதில் ஒரு ட்ராவு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா வேறு எதோட ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 டோரு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே லாப்ட்டுக்கு டோரு. இது இன்னும் பெயிண்ட் அடிக்கலை வீடு. பெயிண்ட் அடிச்சிட்டா அந்த கப்போர்டுக்கு கலர் அடிச்சிட்டா அதே கலரு லுக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பூராமே வாட்டர் ப்ரூஃப் சீட்டு தான். தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. பார்த்தீங்கன்னா அந்த கலரு இருக்கிறதுலே லுக்கான கலரு. இது போக இன்னமும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு வேறு எதுனா ஆல்ட்ரேஷன்னா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிவி கேஸு, டிவி கப்போர்டு. நடுவில் டிவி வைக்கிற மாதிரி. இது பூராமே டோரு. இந்த இது இருக்கிறது பூராமே டோரு. இன்னும் உங்களுக்கு இந்த கைப்பிடி வைக்காதனால உங்களுக்கு தெரியலை. இது பூரா இன்னும் கைப்பிடி வைக்கணும். இது கீழே இருக்கிறது பூராமே டோரு. இதை வந்து மேலே டிவி இதில் வைக்கிற மாதிரி. இது பூரா நீங்கள் இப்போ ஏதாச்சும் பொருட்கள் இதில் வச்சுக்கலாம். அடுத்து கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா இது செல்ஃபு கப்போர்டு. மொத்தம் அதில் 4 டோர் வரும். நான் இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 4 டோர் வரும். இது நாங்கள் கிச்சனுக்கு இது பூராமே மைக்கா. நீங்கள் அந்த ரூமில் பார்த்தது பூராமே லேமினேஷன் சீட்டு. இது பூராமே மைக்கா. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இது லாப்ட்டுக்கு மைக்கா தான். இது பூராமே டோரு பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் மைக்கா அதுக்கு வரலை, ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி இப்போதைக்கு டோரு பூரா போட்டு வச்சுருக்கேன். நீ பூரா மைக்கா ஒட்டணும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். மைக்கா ஒட்டினோன்னா காட்டுறேன். பாருங்கள் பூராமே இது பூரா ப்ளேவுடு. இதுக்கு மேலே தான் மைக்கா ஒட்டி பண்ணுறான். இது மேலே 2 டோர் இருக்க மாதிரி, கீழேயும் ப்ளேவுடு டோரு.
ஆனால் அதில் என்ன மைக்கா ஒட்டலை டோரில். நீ மைக்கா ஒட்டணும். மைக்கா ஒட்டினா தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக தெரியும். இது சாமி ரூமு. இதில் 2 டோரு கீழே வந்துடும். இதில் 2 டோரு கீழே வந்துடும். இது இது ஒரு கலரானது. இது இந்த ஒட்டு டிசைனில் இருக்குது இந்த கலர் வந்து. நீங்கள் அங்கே பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் பிளேனான கலரு. இது வந்து ஒட்டு கலர்லேயே இருக்கும். இது டிவி சூட்கேஸ் எல்லாமே மைக்கா தான். இந்த இது பூராமே மைக்கா தான் ஒட்டியிருக்கான். நீ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கமாண்டில் நம்பரை பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள்.